சென்னை மாதவரம் நெடுஞ்சாலையில் இயங்கி வரும் அம்மா உணவகத்தில் தேங்கியிருந்த கழிவுநீர் குறித்து நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் செய்தி வெளியானதன் எதிரொலியாக அது உடனடியாக அகற்றப்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கார்த்திகேயன், நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் இது தொடர்பான செய்தி எப்போ வெளியாச்சு, எப்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு, முழு விவரம். மாலை வணக்கம். சென்னை கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட மாதவரம் பிரதான சாலை 70வது வார்டில் செயல்பட்டு வரும் அம்மா உணவகம் கழிவுநீர் தேங்கி நிற்கும் குட்டை போல் காட்சியளித்து வருவதாக நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் கடந்த 3 மணி நேரத்திற்கு முன்பாக ஒரு செய்தி ஒன்று ஒளிபரப்பானது. மேலும் அம்மா உணவகம் உள்ளே செல்லும் வழியிலும் விற்பனையாளர்கள் நின்று விற்பனை செய்யும் இடங்களிலும் கழிவுநீர் குளம் போல் தேங்கி நிற்பதாகவும், உணவகத்தில் வரும் வாடிக்கையாளர்கள் உணவு அருந்த உள்ளே வர முடியாமல் மிகவும் கடும் இன்னலுக்கு ஆளாதாகவும் செய்தியில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் கடந்த 3 நாட்களாக இந்த அம்மா உணவகத்தில் கழிவுநீர் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டு சமையல் கூடங்களிலும் குளம் போல் கழிவுநீரானது தேங்கி நின்றது. இதனால் அம்மா உணவகம் முழுவதும் துர்நாற்றம் வீசி தங்களால் சாப்பிட முடியாத ஒரு அவலநிலை நிலவி வந்ததாகவும், இது குறித்தான செய்தியானது நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரிவாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இதனையடுத்து நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் செய்தி ஒளிபரப்பான 3 மணி நேரத்தில் மாநகராட்சி மண்டலம் 4 அதிகாரிகள் உடனடியாக சம்பந்தப்பட்ட அந்த கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட மாதவரம் நெடுஞ்சாலையில் இயங்கி வரும் அம்மா உணவகத்திற்கு விரைவாக விரைந்து வந்தனர். மேலும் மாநகராட்சி ஊழியர்களை கொண்டு அங்கு கழிவுநீரை அகற்றும் பணியிலும் அவர்கள் துரிதமாக ஈடுபட்டனர். மேலும் அந்த கால்வாயில் ஏற்பட்டிருந்த அடைப்பும் சட்டென சரி செய்யப்பட்டு அந்த கழிவுநீரானது முற்றிலுமாக அம்மா உணவகம் முழுவதிலும் இருந்து நீக்கப்பட்டது. மேலும் அம்மா உணவகம் முழுவதும் கழிவுநீர் நீக்கப்பட்டு தூய்மையான நீரால் அந்த உணவகம் சுத்தம் செய்யப்பட்டு உணவகம் முழுவதும் கிருமி நாசினி பவுடர், அதாவது பிளீச்சிங் பவுடர் தெளிவிக்கப்பட்டு தற்போது அம்மா உணவகம் முழுவதுமாக சுத்தமாக காட்சியளிக்கிறது. மேலும் தற்போது அங்கே இரவு உணவு தயார் செய்யும் பணியானதும் தற்போது தொடர்ந்து ஊழியர்களை கொண்டு நடைபெற்று வருகிறது. செய்தி ஒளிபரப்பு செய்யப்பட்ட 3 மணி நேரத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த அம்மா உணவகத்தை சுத்தம் செய்து மக்களின் அன்றாட பயன்பாட்டிற்கு மீண்டும் கொண்டு வருவதற்கு உதவிகரமாக இருந்த நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிக்கு தற்போது அந்த பகுதி மக்களும் அம்மா வரும் ஏழை எளிய பொதுமக்களும் தற்போது நன்றி தெரிவித்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.